அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா நமக்கு, இல்லையா? இன்றைக்கு அவர் நமக்கு என்ன செய்தி தரப்போகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 6 இறை வார்த்தை 18 21 முடிய. ஞானத்தின் மீது அன்பு செலுத்துவது அதன் சட்டங்களை கடைப்பிடிப்பதாகும். சட்டங்களை கடைப்பிடிப்பது அது அழியாமைக்கு உறுதி தரும். அழியாமை ஒருவரை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது. ஞானத்தின் மீதுள்ள ஆர்வம் ஒருவரை அரசுரிமைக்கு வழிநடத்துகிறது. நாடுகளை ஆளும் மன்னர்களே, உங்களுடைய அரியணையிலும் செங்கோலிலும் நீங்கள் மகிழ்ச்சியடைய விரும்பினால் எப்பொழுதும் ஞானத்தை மதியுங்கள், அப்பொழுது என்றென்றும் ஆட்சி புரிவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு அரசர், ஒரு அதிகாரி ஒரு பதவியில் இருக்கணும்னா ஞானத்தோடு செயல்படும் போது தான் அவங்க அதெல்லாம் இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பதவி கிடச்சிட்டு அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தால் அந்த மகிழ்ச்சி நிலைக்காது. ஞானம் மட்டும்தான் வேணும். அப்போ ஞானத்தை தேடும்போது நாம் கடவுளுக்கு அருகில் இருக்கிறோம். ஏன்னா ஞானம் நம்மளை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வைக்கிறது. விவேகமற்ற செயலில் இருந்து நம்மளை விலக்கி விடுகிறது. எப்போதும் மதியோடு நுண்மதியோடு நாம் செயல்படுவதற்குண்டான ஆற்றலை தருகிறது. கடவுளுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை நமக்கு விலக்கி கூறுகிறது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது, இல்லையா? அப்போ ஞானத்தை தேடி அடைபவர்கள் கண்டிப்பாக அரசுரிமை நடத்துவார்களாம். அப்போது ஞானத்தோடு செயல்படுபவர்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று செய்பவர்கள் இப்போ அரசை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த அரசுரிமையை ஞானமே வழங்குகிறது. நம்முடைய ஆற்றலோ எதுவுமே இல்லை. கடவுளுடைய திட்டத்தின்படி ஞானமற்ற ஒரு மனிதனையும் கூட ஞானமுள்ளவனாக மாற்றி ஆண்டவர் அவனுக்கு எப்பொழுதும் துணை இருந்து அந்த ஆட்சியுரிமையை செய்கிறார். அப்போ கடவுளுடைய திட்டத்தின்படி நல்லாட்சி புரிபவர்கள் என்றென்று நிலைத்திருப்பார்கள். அந்த அரசை அழிக்கவே முடியாது, கவிழ்த்தவும் முடியாது, இல்லையா? ஏமாற்றுபவர்களை மட்டும்தான் ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஏனென்றால் மக்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று நினைப்பவர் இறைவன். மக்களை துன்புறுத்துவோரையும் வெறுப்பவர் இறைவன், இல்லையா? அப்போ நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அரியணையில், உங்களுடைய அரியணையில், அது எப்படி கேட்குறார்? நாடுகளை ஆளும் மன்னர்களே, உங்களுடைய அரியணையிலும் செங்கோலிலும் நீங்கள் மகிழ்ச்சியடை விரும்பினால் எப்பொழுதும் ஞானத்தை மதியுங்கள். அப்போது நம்ம அந்த இதில் ஞானம் என்ன செய்ய சொல்லுது, நம்மளை எப்படி வழிநடத்துது? அப்போ இறை திட்டம் இல்லாமலும் இறை சித்தம் இல்லாமலும் எதுவும் நாம் செய்ய முடியாது. அவருடைய திட்டம் வேணும், அவர் நம்மளை நடத்துவதற்குண்டான வழி வேண்டும். அந்த வழியின் முழுத்தம்தான் நாம் நிறைவாக எதையும் செய்ய முடியும். ஆட்சியாளர்களாகட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், நாமளே இருக்கட்டுமே, நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும், விவேகத்தோடு நடக்க வேண்டும், நுண்மதி வேண்டும். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் ஏனென்றால் நம்முடைய வார்த்தை கொண்டே நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும், இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்முடைய சொல்லும் செயலும் தான் பிறருக்கு எடுத்துக்காட்டும். அப்போ நம்ம ஞானம் வேணும் நமக்கு, இல்லையா? அந்த ஞானத்தை இறைவனிடம் கேட்போமா? ஏனென்றால் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சாலமோன் ஞானம்தான், இந்த மாதம் ஃபுல்லாகவே. அப்போ நம்ம ஞானத்துக்கு அழைப்பு விடுகிறார் அவர். ஞானமற்றவர்களே வாருங்கள், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நிறைவான ஆசிரை தருவேன், நீங்கள் ஞானத்தோடு செயல்படுவதற்குண்டான ஆற்றலை தருவேன் என்று சொல்கிறார். அந்த ஆற்றலை அவரிடம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, நாங்கள் ஞானமற்றவர்கள், நுண்ணறிவற்றவர்கள், நுண்மதியற்றவர்கள். நீர்தாமே எங்களை நிறைவாக ஞானத்துடன் செயல்படுவதற்குண்டான ஆற்றலை வலிமையும் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே. இந்த வழிநடத்துதலுக்கு உமக்கு கொடான கொடி நன்றி கூறுறோம் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, பிறரையும் அந்த ஞானத்தோடு செயல்படுவதற்குண்டான ஆற்றலை வழங்கப் போகிற நீர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.